வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பா ஃபார்மா செக்டார் பங்குகள பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதிலயும் குறிப்பா டாக்டர் ரெட்டிய பற்றி பலவிதமான தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல இருக்க போது. ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃபார்மா பங்குகள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி 50 கடந்த வார பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓரளவு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது. ஆனா, அந்த பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமில்லாம போயிருச்சு. லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன் நம்ம மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் க்ளோசிங்க வந்து போஸ்ட் பண்ணியிருந்தது. ரீசன் பார்க்கும்போது, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வித்திருந்தாங்க. அதாவது லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ல மட்டும் கிட்டத்தட்ட 9,800 கோடி கிட்ட எஃப்ஐஎஸ் வந்து வித்திருக்காங்க. இது ரொம்ப நல்லாவே வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது நம்ம மார்க்கெட்ல. 2 ட்ரேடிங் செஷனும் ஒரு நல்ல இறக்கத்த பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து குடுத்திருந்தது. பட் இருந்தாலும் கடந்த அக்டோபர் மாதம் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருந்தது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றம் அக்டோபர்ல ஏற்பட்டிருந்தது. காரணம் எஃப்ஐஎஸ் வந்து அக்டோபர் மாதம் பெருசா விக்கல. நெட்டா வெறும் 2,300 கோடிக்கு தான் வித்திருக்காங்க. அதே சமயத்துல டிஐஎஸ் ஒரு 52,000 கோடி பணத்த நம்ம மார்க்கெட்குள்ள வந்து போட்டிருக்காங்க. இது நல்லாவே வந்து நம்ம மார்க்கெட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல 26,000 கூட தாண்டிருச்சு. பட் திரும்ப வந்து என்ன பொறுத்தவரைக்கு தாண்டும் நியர் டேர்ம்ல அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா, மார்க்கெட்ட பாதிக்கும்படியான விஷயங்கள் ஏதாச்சும் இப்ப இருக்கான்னு கேட்டா, ஒண்ணுமே வந்து இல்ல. ஸோ இந்த இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீல் பத்தி சொல்றாங்க. பட் அந்த ட்ரேட் டீல் எல்லாம் என்னைக்கு முடிவடையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா, நமக்கு அப்புறம் சைனா கூட கிட்டத்தட்ட ஒரு 5, 6 டீல் போட்டிருப்பாங்க போல. ஒருக்கா ஏத்துறான், ஒருக்கா குறைக்கிறான். தொடர்ந்து இது வந்து நடந்துட்டு இருக்கே தவிர, நமக்கு போட்ட ஒரு டாரிஃப் பார்த்தீங்கன்னா, அப்படியே இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ என்னைக்கு மாற்றம் வருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இதனால மார்க்கெட்ல ஏதாச்சும் பாதிப்பு ஏற்படுமானா ஏற்படாது. ஸோ Q2 ரிசல்ட்டும் நம்ம மார்க்கெட்ட வழிநடத்துறது இல்ல. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ஒரு ஏற்றத்த தான் வந்து குடுத்துட்டு இருக்கு. ஸோ ரிசல்ட்ட பேஸ் பண்ணி எந்த ஒரு பங்கும் முக்காவாசி பங்குகள் எதுவுமே ரிசல்ட்ட பொறுத்து ஒரு டைரக்ஷன பார்த்தீங்கன்னா குடுக்காம அது பாட்டுக்கு கண்டாபடி தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால Q2 ரிசல்ட்டும் பெரிய ஒரு பாதிப்ப நம்ம மார்க்கெட்ல ஏற்படுத்த போறதில்ல. ஸோ அது போக ஆட்டோ சேல்ஸ் டேட்டா நம்ம பார்த்திருந்தோம். எல்லா நிறுவனங்களுமே எக்ஸலன்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்திருக்கு. பட் ஆல்ரெடி ஆட்டோ பங்குகள் எல்லாம் நல்ல பீக்ல தான் இருக்கு. ஸோ அதோட ராலி இன்னும் தொடருமா அப்படிங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் நிலைமையில கண்டிப்பா நம்ம பீக்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பக்கம் தலை வச்சு கூட வந்து படுக்கக்கூடாது. ஸோ அதே மாரி தெரியாத பங்கு பிஸ்னஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லயும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில முதலீடு பண்ணாம, ஸோ எந்த இடத்துல நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டிருக்கும், எந்த பிஸ்னஸ் நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துதோ, அந்த இடத்துல முதலீடு பண்றத மட்டும் திங்க் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வந்து ரிச் டாட் புவர் டாட் ஓட புக் ஆத்தரோட ஒரு அப்டேட் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ மார்க்கெட் கிராஷ் ஆகும், மார்க்கெட் கிராஷ் ஆகும்ன்ட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வருடக்கணக்குல சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு ரிப்ளேவும் பார்த்தீங்கன்னா, ட்விட்டர்லயே யாரோ ஒரு அக்கா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா வருஷமும் நீங்களும் கிராஷ் ஆகும்ன்னு சொல்றீங்க. ஆனா நடக்கல. ஆனா ஏதோ ஒரு டைம்ல வந்து கிராஷ் ஆகும். அந்த டைம்ல நான் தான் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு பேர வந்து நீங்க வாங்கிக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்கங்கிற மாரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. என்னைக்கு இந்த மாரி கிராஷ் ஆகும்னு அப்படின்னு தெரியல. பட் என்ன பொறுத்தவரைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம வந்து ஏறிட்டு இருக்கு. மார்க்கெட்டுன்னு இல்லாம கோல்டு, காப்பர், சில்வரு, பிட்காயின் அப்படி இப்படின்ட்டு எல்லா அசட்டும் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய லிக்விடிட்டிய சக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இவனுங்க ஏதாச்சும் ஒரு வேலைத்தனத்த பண்ணுவாங்களோ அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதனால எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்க பொறுமைய வந்து இழந்துராதீங்க. பொறுமைய இழக்காம தொடர்ந்து பொறுமையா வந்து முதலீடு பண்றதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு கரெக்ஷன் ஏற்பட்ட இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வேல்யூ பையிங் அப்படின்ட்டு பீக்ல போய் வாங்கிட்டு திரும்ப இறங்க அது ஒரு 50% இறங்குனாலும் நான் வந்து தொடர்ந்து ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்ட்டு முதலீடு பண்ணிட்டே இருக்கிற ஒரு முறை பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு முறை. அத நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இப்பவும் சொல்றேன். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நல்ல நல்ல பங்குகள்ல ரொம்ப வந்து தெரிஞ்ச பங்குகள் ஃபியூச்சர்ல இப்படியெல்லாம் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானம் உங்ககிட்ட இருக்கும். பிசினஸ் பற்றியான புரிதல் இருக்கும். அந்த மாரி பங்குகள்ல முதலீடு பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலங்கிறது தான் என்னுடைய கருத்து. பலரும் பார்த்தீங்கன்னா, இன்னுமே கமெண்ட் செக்ஷன்ல ரொம்பவே புவரான கம்பெனிஸ் எல்லாம் வந்து கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாரி கம்பெனிஸ்ல இருந்து உங்க பார்வைய தயவு செஞ்சு விலக்கிட்டு, வேற நல்ல குவாலிட்டியான கம்பெனிஸ் பக்கம் போங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில
மல்டி பேக்கர் ஸ்டாக்கெல்லாம் நம்மளால டெஃபினட்டாக வந்து பிடிக்க முடியாது. அதனால் ஸோ குவாலிட்டி பங்குகள் பக்கம் போங்க. டீசென்ட்டான ரிட்டர்ன் கிடைச்சாலும் பரவாயில்ல. சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குவாலிட்டி இல்லாத, அதாவது ரொம்ப ரொம்ப இந்த கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கும். இன்னும் சில கம்பெனிஸ் ஒரு ஸ்டோரி பேஸ் பண்ணி ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி கம்பெனிஸ் அதிலிருந்து விலகி இருக்கணுங்கிறத திரும்பவும் உங்கள் கூட வந்து நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் அப்டேட்குள்ளே வந்து போவோம். இதில் இண்டஸ்இண்ட் பேங்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்கோ கூட சேர்ந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலிமா அசட் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸில் இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங், ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர் வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இடத்துல, அதாவது ஆல்ரெடி இருக்குது இன்வெஸ்கோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில், ஸோ ஒரு 60% பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்இண்டோட ப்ரொமோட்டர் ஐஏஹெச்எல் வந்து பங்குகளை வாங்குறாங்க. ஸோ அதனால் இந்த 2 பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த ஏஎம்சி பிஸ்னஸை நடத்த போகிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க்குயோட ஒரு நல்ல செய்தி தான். ஏன்னா ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்குள்ளேயும் என்ட்ராயிட்டு இருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்குள்ளேயும் பணத்தை போடுறதுக்கு ப்ரொமோட்டர் வந்து ரெடியாக இருக்காங்க. இது நமக்கு ஒரு நல்ல செய்தி தான். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் மேபி இங்கேருந்து இன்னும் ஒரு ₹100 கிட்ட ஏறிச்சுன்னா டெஃபினட்டாக வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலையில் எனக்கு போதும், இந்த இடத்துல நான் பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பலை. அதனால் ஸோ ஒரு டீசெண்டான ஒரு ரிட்டர்ன் எனக்கு இன்னும் ஒரு ₹100 கிட்ட ஏறிச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். ஆகும்போது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி நிறுவனங்கள் கிட்டேருந்து ஒரு அப்டேட், நிறுவனங்களை பற்றியான ஒரு அப்டேட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த FY26ல் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் ரொம்பவே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கும்படியான இம்ப்ரூவ்மெண்ட் எந்த ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனிலையுமே வந்து ஏற்படலை. ஸோ காரணம் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரிசல்ட் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே நான் கூட அப்போ என்ன சொன்னேன்னா, ஸோ நான் டிமார்ட் போயிட்டு வந்தேன். அந்த இடத்துல பல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இல்லாமல் வந்து இருந்தது. ஸோ நான் தேடுற ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்காம இருந்தது. ஒருவேளை நான் போன டிமார்ட்டில் தான் அப்படி இருக்கோ அப்படின்ட்டு வீடியோவில் கூட கேட்டிருந்தேன். நண்பர்கள் கூட வந்து சொன்னாங்க, நானும் போனேன், இந்த ப்ராடக்ட் எல்லாம் இல்லை அப்படின்ட்டும் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியோட ஒரு இம்பாக்ட் தான். ஸோ நண்பர்களும் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனே வந்து கிடச்சிது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் இன்னும் ஒரு சில மாதங்களில் சரியாயிரும், ஒரு மாதங்களே சரியாயிரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அவைலபிலிட்டி கரெக்டாகும், சேல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், பெட்டர் ஆஃப் செகண்ட் ஆஃப் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்டயும் வந்து இருக்குது. ஸோ எஃப்எம்சிஜியை ஒரு பக்கம் கண்ணு வச்சுட்டே வாங்க. ஸோ ஹெச்யூஎல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 2400 சில்லற கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் ஒரு ₹200 கிட்ட இறங்குச்சுன்னா வேணால் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் எஃப்எம்சிஜி இடிஎஃப்ல ஒரு வாய்ப்பு வருமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மா கம்பெனிஸ் பற்றியான இன்ஃபர்மேஷனை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே, இல்லைன்னா இன்றைக்கி இந்த வீடியோவே நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப வந்து டயர்டாக தான் இருந்தது. என்னோடய வாய்ஸ்லேயே பல நண்பர்கள் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடியல, ஏன்னா ஹெவியான ஒரு ஒர்க்கு வந்து ஆஃபீஸில் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டையும் ஒரு பக்கம் நான் லீவ் டேஸில் கூட வந்து உட்காந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸோ ரொம்ப வந்து பிடிச்சி போயிடுச்சு போல், வேறு வேலை செய்கிறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. உட்காந்து ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்ணி தேடிக்கிட்டே தான் வந்து இருக்கேன். ஸோ அதனால் இப்போ இந்த டாக்டர் ரெட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கூடவே நோவோ நார்டிஸ்க் பற்றியும் நம்ம நண்பர்கள் எல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நோவோ நார்டிஸ்க்கு சுற்றி தான் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போது ஆல்ரெடி வந்து நோவோ நார்டிஸ்க் வந்து நான் வாங்கியிருக்கேன், நண்பர்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கரெக்ஷனையும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க, ஒரு நல்ல இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நோவா வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நோவாக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்பட்டாலும் கூட ஸோ அடுத்த கட்ட ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நோவா தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் ரெகுலேட்டரி அப்ரூவல் வந்து அமெரிக்காவில் கிடைக்காம இருக்குது. ஸோ ஒன்ஸ் கிடச்சிதுன்னா அடுத்த கட்ட வெயிட் லாஸ் ட்ரக்கு இந்த மாத்திரை வடிவத்தில் இவங்க வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எலிலிலியோட பில் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோடது ரொம்பவே வந்து அதிகப்படியான வெயிட் லாஸை வந்து கொடுக்குது. ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்டில் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே ஸோ இவங்களோட எம்ஜி வந்து ரொம்ப கம்மி. ஆனால் எல்லிலியோட எம்ஜி பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுடைய வெயிட் லாஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் ஸ்டில் மார்க்கெட்டில் லீடராக நோவோ நார்டிஸ்க் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல்
அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த மெட்செரா அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனி ஒரு 2 வெயிட் லாஸ் ட்ரக் GLP-1 ட்ரக்க பார்த்தீங்கன்னா, இப்போ தயார் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த நிறுவனம் ட்ரக்ஸ வந்து சேல்ஸுக்குலாம் வந்து கொண்டு வரல. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சியில தான் இருந்துட்டுருக்கு. ஸோ அப்ரூவலுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த மருந்து நிறுவனத்த வாங்குறதுக்கான ஒரு போட்டி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாயிருக்கு. ஆல்ரெடி நம்ம ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைசர் பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனத்த வாங்க போறாங்க. ஒரு $6 பில்லியன் குடுத்து வாங்க போறாங்கன்ட்டு நம்ம பேசியிருந்தோம். ஆனா இப்போ நோவா என்ன பண்ணியிருக்கான்னா, நானும் அந்த போட்டிக்கு வரலாமா? அப்படின்ட்டு புரோட்டா சாப்பிடுற மாரி, ஸோ நான் இத வந்து ஒரு $8 பில்லியன் குடுத்து வாங்கிக்கிறேன் இந்த நிறுவனத்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே ஃபைசர் பார்த்தீங்கன்னா மண்ட காஞ்சு, ஸோ இந்த ரெகுலேட்டரி கிட்ட வந்து ஒரு கேஸ வந்து ஃபைல் பண்ணி விட்டான். இவன் பார்த்தீங்கன்னா மோனோபோலியா இருக்கிறதுக்கு முடிவு பண்றான். அப்படி இப்படின்னு சொல்லி கேஸ வந்து போட்டிருக்காங்க. ஸோ யார் வெற்றி பெற போறாங்கன்னு தெரியல. நோவா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ட்ரக் தயாரிச்சாலே போதும். எதுக்கு போய் இப்படி போட்டி போடுறாங்கன்னு தெரியல. மேபி ஃபைசர வளர விடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக கூட நிறுவனம் இப்படி பண்ணாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான போட்டிகள் இருந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதில் மாற்று கருத்துல யார் வசம் இந்த கம்பெனி போகுதுன்னு பார்ப்போம். மேபி ஃபைசர் வசம் போச்சுன்னா வெயிட் லாஸ்க்குள்ளே இவங்க இறங்கலாம். ஏன்னா இவங்க ஓனா வந்து ஒரு ட்ரக்கை கண்டுபிடிச்சாங்க. பட் அதில் சைடு எஃபெக்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தனால அந்த ட்ரக்கை பார்த்தீங்கன்னா அவங்களே குப்பை தொட்டியில் போட்டுட்டாங்க. ஸோ அதனால ஃபைசர் அக்யூசிஷன் மூலியமா இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்குள்ளே இறங்கலாம்ங்கிற ஒரு முடிவில் இப்போ வந்து இருக்காங்க. அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி நோவா இறங்கியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா டெஃபினட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஃபைசரே இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்குச்சுன்னா, ஸோ அதை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். லாஸ்ட் டைம் இறங்கும் போது இதை நான் பெருசாக கண்டுக்கல. அதை மிஸ் பண்ணிட்டேன். மேபி திரும்ப வந்ததுன்னா, ஸோ அப்போ வந்து இதை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்தது டாக்டர் ரெட்டியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த செமக்ளூரைட் ட்ரக்கில் இறங்கக்கூடிய ஜென்ரிக் வெர்ஷனில் இறங்கக்கூடிய நிறுவனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம போன வாரம் கூட டாக்டர் ரெட்டி ஒரு 4% கிட்ட கீழே இறங்குனப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன ரீசன்னால டாக்டர் ரெட்டி கீழே இறங்குச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த ஓஆர்எஸ் பவுடரில் ஏற்பட்ட ஒரு இஷ்யூனால வந்து இந்த டாக்டர் ரெட்டி இறங்கியிருக்குன்னாங்க. அதுக்கு அப்போவே வந்து கிளாரிஃபிகேஷன் கூட நம்ம கொடுத்தோம். அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ஸோ டாக்டர் ரெட்டி இறங்குறதுக்கான ரீசன், ஸோ இந்த கனடாவில் இருக்கக்கூடிய கனடா ஹெல்த் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் அந்த நோட்டீஸை வந்து கொடுத்தாங்க. இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் இருந்து தான் டாக்டர் ரெட்டிக்கு வரப்போகுது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ யாரெல்லாம் வந்து டாக்டர் ரெட்டிக்கு போட்டி போட போகிறாங்க, ஸோ இந்த கனடாவில் எப்போ ட்ரக் லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போது கனடாவில் பார்த்தீங்கன்னா ஜெனரிக் வெர்ஷன் ஏதாச்சும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களான்னு. ஏன்னா அடுத்த ஜனவரி 26ஓட ஸோ இந்த நோவோ நார்டிஸ்கோட செமக்ளூரைடு எக்ஸ்பைரி ஆகுது, பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ ஜென்ரிக் யாருக்காச்சும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்களான்னு தேடி பார்த்ததில் ஸோ எந்த ஒரு நிறுவனத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் அப்ரூவல் வந்து கிடைக்கல. ஸோ இப்போது கனடா ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்சியஸாக இருக்காங்க இந்த ஜெனரிக் செமக்ளூரைடை அப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்த ட்ரக்கு பார்த்தீங்கன்னா வைடாக பரவலாக அனைவராலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரக்காக இருக்குது. கனடாவில் 3ல் 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது உடல் பருமன் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக தான் அப்ரூவலை வந்து கொடுப்போம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் கேட்டு தான் டாக்டர் ரெட்டியோட அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா இவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் சரியான முறையில் அவங்களுக்கு பதிலளித்து சீக்கிரமாகவே வந்து அப்ரூவலை வாங்குவோன்ட்டு டாக்டர் ரெட்டி வந்து ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. பட் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் 8லேருந்து ஒரு 12 மாதத்துக்கு அப்ரூவல் வந்து கிடைக்காது. ஸோ லான்ச் ஆகிறதுக்கு டிலே ஆகும். 8லேருந்து 12 மாதம் ஆகும்ன்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் பஃபா, மார்கன் ஸ்டான்லி போன்றவர்கள் எல்லாம் ஒரு டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் டாக்டர் ரெட்டி கான்ஃபிடென்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அவ்வளோ நாள் ஆனாலும் கூட கனடாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 12 மில்லியன் பென்ஸ் வந்து FY27ல் நாங்கள் விற்போம். அதாவது அடுத்த வருஷம் இப்போ FY26ல் 2 குவார்ட்டர் தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ FY27 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் தான் வந்து இவங்க லான்ச்சே பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் FY27 ஃபுல்லாக 12 மில்லியன் பென்னை விற்போம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்ரூவல் வந்து டிலே ஆனாலுமே இந்த நம்பர்ஸை நாங்கள் அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நடக்குமாங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ FY27ல் டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரோத் ட்ரிவனாக வந்து இந்த செமக்ளூரைடு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம். ஸோ கனடாவில் டாக்டர் ரெட்டி முக்கியமாக வந்து பெரிய அளவுக்கு கல்லா கட்ட போகிறாங்கன்ட்டு. நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் வந்து பெரிய அளவுக்கு வந்து கல்லா கட்ட போகிறாங்க. பட் நாட்கோ ஃபார்மா கல்லா கட்டுவதற்கு இன்னும் வந்து காலதாமதம் வந்து ஏற்படும். பட் டாக்டர் ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா நியர் டைமில் வந்து இருக்குது. ஸோ அதனால் டாக்டர் ரெட்டியில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர நாட்கோவில் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இது என்னுடைய ஒரு கருத்து. அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவனம் வைக்கணுன்னாலும் வைக்க வேண்டாம்னாலும் உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போது
காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, கனடா மார்க்கெட்ல டாக்டர் ரெட்டிக்கு யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, இந்தியன் கம்பெனியான பயோகான் இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த ஜெனரிக் வெர்ஷன் அப்ரூவலுக்கு. அதுபோக சாண்டோஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இது சுவிட்சர்லாண்ட சேர்ந்த ஒரு கம்பெனி. அப்போடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இவங்களும் ஜெனரிக் வெர்ஷன வந்து லான்ச் பண்றதுக்கு ரொம்பவே வந்து தயாரா இருக்காங்க. பட் இவங்க எல்லாரும் தயாரா இருந்தாலும் கூட, ஃபர்ஸ்ட்டு ஃபைல்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டியா தான் இருக்காங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டா வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் டாக்டர் ரெட்டிக்கு வந்து இந்த அப்ரூவல் வந்து கிடைச்சிருச்சுன்னா 180 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான போட்டியும் இல்லாமல் கனடா மார்க்கெட்டை ஒரு கலக்கு கலக்குவாங்க டாக்டர் ரெட்டி. ஏன்னா ஸோ இந்த 180 டேஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி பார்க்கும்போது ஸோ டாக்டர் ரெட்டிக்கு பெரிய அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து வாரி வழங்கும். ஏன்னா ஜென்ரிக் வெர்ஷன் இவங்க தான் இருப்பாங்க. ஸோ பிராண்டட் ட்ரக்கை விட இவங்க ஒரு 50% கம்மியாக கொடுத்தாலும் கூட ஸோ நல்ல ஒரு லாபம், பெரிய அளவுக்கான ஒரு லாபம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியால் இந்த ஒரு 180 டேஸில் வந்து சம்பாதிக்க முடியும். அதுவும் இப்போதைக்கு யாரும் ஃபர்ஸ்ட் ஃபைல் இல்லை. ஸோ டாக்டர் ரெட்டி தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது பெரிய ஒரு விஷயம். அப்ரூவல் கிடைச்சதுன்னா டாக்டர் ரெட்டி கலக்குவாங்க. ஸோ இந்த 180 டேஸில் வேறு ஏதாச்சும் ஜென்ரிக் கம்பெனிஸ்க்கு செமக்ளூடைட் ட்ரக்குக்கான அப்ரூவல், எஃப்டிஏ அப்ரூவல் கிடைக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அதனால் 180 நாட்களுக்கு இவங்க தான் விற்பாங்க. ப்ராஃபிட்டும் ஏறும். அதே மாதிரி ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த டாக்டர் ரெட்டி நிறுவனத்துக்கும் வந்து கிடைக்கும். ஸோ மற்றவர்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இது முக்கியமான ஒரு விஷயம் டாக்டர் ரெட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதற்கான டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மாதங்கள் வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சப்போர்ட்டில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து கிடச்சிருந்தது. ஸோ ஒரு நல்ல சரிவு பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியில் வந்து ஏற்பட்டது. ஸோ திரும்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஒரு 1150 அந்த ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு கீழே தான் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இதுவும் ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேல தான் இந்த ஸ்டாக் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. நியர் டேர்மில் ஒரு பெரிய பூஸ்ட் இருக்கிறனால டாக்டர் ரெட்டி ஒரு ஒர்த்தான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ நாட்கோ ஃபார்மா கூட கம்பேர் பண்ணுறதுக்கு பட் விரைவில் நமக்கு நாட்கோ ஃபார்மாக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். பட் இந்த டாக்டர் ரெட்டி ரொம்பவே டைவர்சிஃபைட் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இந்த கனடா பிஸ்னஸ் இவங்க பிடிச்சாங்கன்னா இதோட வருமானம் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிஸ்னஸோட சேர்த்து எக்ஸஸாக ரொம்ப அதிகமாகவே வந்து கிடைக்கும். பட் நாட்கோக்கு அப்படி இல்லை. ஏன்னா நாட்கோ ஸோ இன்னும் ரெவ்லிமிட்டில் இருந்து தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ரெவ்லிமிட்டோட எக்ஸ்க்ளூசிவிட்டி எல்லாம் போயிருச்சு. அடுத்த வருஷம் சுத்தமாக இருக்காது. ஜென்ரிக் காம்படிஷன் பெரிய அளவுக்கு அதிகமாக வந்து இருக்கும். அதனால நாட்கோ பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். அப்போ ஒரு டிப் ஏற்படும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக யாரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பலவிதமான இன்ஃபர்மேஷன் இந்த ஒரே வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் பல இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டெஃபினட்டாக ஒரு 1150க்கு கீழே வந்ததுன்னா டாக்டர் ரெட்டியை வந்து சீரியஸாக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். ஆல்ரெடி சில குவான்டிட்டிஸ் இந்த டாக்டர் ரெட்டியில் என்கிட்ட வந்து இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் டிப் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நான் இதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுதான் இப்போ டாக்டர் ரெட்டியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கனடாவில் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வந்து பேசியிருக்கோம். இது பழசாக முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். அதை பார்க்காத நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் வந்து ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க. ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் லைக் கேட்குறேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக வந்து இந்த வேலைகளெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், முடியாமையும் கூட. ஸோ அதனால் ஒரே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். பாய் மக்களே.